ஈரா காதல் பிராண்ட் ஐகான் ஆஃப் தமிழ் தலைவாஸ். ஏன் கபடி? பரமக்குடியில் எதுவும் கபடி ஆரம்பத்திலேருந்தே விளையாடினாரா, இல்லை வாழ்க்கை முழுக்கவே கபடி ஆடுறோம், வாழ்வே ஒரு கபடின்னு சொல்றாரா தெரியல. திரு கமல்ஹாசன். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இங்கே தோன்றிய விளையாட்டு தமிழகத்தில் தோன்றியது என்ற ஒரு கூற்றும் உண்டு. என் விளையாட்டு எங்கேயோ ஒரு தீவில் கண்டுபிடித்த விளையாட்டு உலகெங்கிலும் பரவ முடியும் என்றால், சச்சின் அவர்களுக்கு தெரியும், எங்கோ ஒரு தீவில், ஐரோப்பிய தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு உலகெங்கிலும் பரவ முடியும் என்றால், நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் ஆடி வந்த விளையாட்டு தேசிய எல்லைகள் மட்டுமல்ல, உலக எல்லைகளை கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன். அதனால்தான் பிரசாத் அவர்கள் என்னிடம் வந்தபோது, நண்பர் தமிழில் பிச்சு வாங்கிட்டார், அவர் 25 வருஷம் ஆகியும் தமிழ் மறக்கல அவர். அதற்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, என்னை தேர்ந்ததற்காகவும் நன்றி சொல்லிக்கொண்டு, சச்சின் அவர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை ஒரு பெருமையாகவும் கடமையாகவும் எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற வேண்டும். மீண்டும் இங்கு இறுதி ஆட்டம் நடக்கும் பொழுது அவர்கள் இங்கு வந்து சேர வேண்டும் என்ற வாழ்த்துடன் எனக்கு இந்த பொறுப்பையும் இந்த பெருமையும் சேர்த்த என் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பரமக்குடியில் சின்ன வயசுல கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார்? அந்த வயசுல ஆட முடியாது, நான் 2.5 வயசுல பரமக்குடியிலேருந்து வந்துட்டேன். அதனால அந்த வயசுல ஆட முடியாது. ஆனால் ஆடி இருக்கேன். அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டைரக்டர். ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுவேன், அவுட்டோருக்கெல்லாம் போனேன். ஒரு வாட்டி ஒருத்தர் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்வமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு, மூக்கு உடஞ்சி போச்சு எனக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுலேருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசியில் பிராண்ட் அம்பாசிடராக அம்பாசிடராக இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க தமிழ் தலைவாசன பன்மையில் பேர் வைத்தது. இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில் பேசுறது ஒரு பெரிய பழக்கமாக இருக்கும்போது, தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிவிட்டீங்க, அதான் பிரச்சனை. தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which means எல்லோரும் இந்நாட்டு மன்னரே என்பதுதான். ஒரு விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியல. எல்லா விளையாட்டுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இந்த விளையாட்டு என்பது தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடைய, எல்லா மனசுலையுமே கபடி எங்க கேம்பா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க, தமிழ் நாங்க தான் அப்படின்னு. ஆனா பெருசா இங்க அதை பிரபலப்படுத்த முடியல. இப்பதான் அதற்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு. பெரியவர்கள்லாம் சேர்ந்திருக்கீங்க, சச்சின் போன்றவர்கள் உள்ள வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் உள்ள வந்திருக்கீங்க. என்ன உளவியல் இருக்கு இந்த விளையாட்டுக்கு பின்னால? இது வெறும் விளையாட்டுல மட்டும் தோணுது இல்லை, இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக. நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்குத்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, மூத்த அண்ணனாக திகழும், இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாக திகழும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அது அவர் செஞ்சுட்டே வர்றாரு பல இதில், அது பாராட்டுக்குரியது. நான் விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான். அதனால நான் இதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான். கபடி, சடுகுடு
கூ தூ தூ என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது. அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது. நன்றி. Mr. Sachin Tendulkar, as Mr. Kamal Haasan stated.